ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு விஆர் கிச்சன். ரொம்ப ஸ்பெஷல் எபிசோடு இது. பிகாஸ் இன்டர்நேஷ்னல் குசைனில் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு குசைன் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். விச் இஸ் கால்ட் அஸ் பிரைஸ்ட் எக் பிளான்ட். இந்த பிரைஸ்ட் எக் பிளான்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப அங்கே இருக்க எல்லா காமன் மேனுக்கும் கிடைக்கிற ரொம்ப காமனான ஒரு டிஷ். நீங்கள் எந்த மூலை முழுக்க போனீங்கனாலுமே இவள் கேட்டு அந்த டிஷ்ஷை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் டிஷ்ஷும் கூட சேனலில். லெட்ஸ் see how to prepare this. பிரைஸ்ட் எக் பிளான்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றது பார்த்துருவோம். இதில் எக் பிளான்ட்டு அண்டு பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி லாங்காக ரஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இது சால்ட் போட்டு தண்ணியில் சோக் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இதில் கலரிங் எதுவும் மாறக்கூடாது, ஃப்ரெஷ்னஸ் மாறக்கூடாதுன்னு கட் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதை நமக்கு ஃபஸ்ட்டு இதை நம்ம கோட் பண்ணி பண்ண போகிறோம். அந்த கோட்டிங் என்னென்ன வேணும்னு பார்க்கணும் இல்லையா? அந்த கோட்டிங்க்கு மைதா கொஞ்சோண்டு, கார்ன்ஃப்ளவர், சால்ட்டு, தென் பெப்பர் பவுடர், ஒரே ஸ்பூன் வந்து சோயா சாஸ். இதுதான் நம்ம மிக்ஸ் பண்ணி இதை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம டாஸ் பண்ணி சின்ன ஒரு சாஸ் ஒன்று ரெடி பண்ணுவோம். அந்த சாஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன வெங்காயம் இந்த அளவு, சின்ன ஒரு கப்பு, இந்த மாதிரி டேஷ் பண்ணி வச்ச ஆனியன்ஸு, கொரியாண்டர் லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொரியாண்டரோட சீட் அண்டு கொஞ்சோண்டு தான் லீவ்ஸு. இது மெயின் வந்து கார்லிக் ஃப்ளேவர் தான் அதில் டாமினேட்டிங்காக இருக்கணும். ப்ளஸ் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். இதோட பேர் வந்து வெஜ் ஆயிஸ்டர் சாஸ். ஷிட்டாக்கே மஷ்ரூம்லேருந்து பண்ணுற ஒரு ஆயிஸ்டர் சாஸ். அது நான்வெஜ் ஆயிஸ்டர் சாஸ் இருக்குது, வெஜ் இருக்குது. இது நம்ம வெஜ் ஆயிஸ்டர் சாஸ் எடுத்துருக்கோம். பிகாஸ் வி டூ ஒன்லி வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் மோஸ்ட்லி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெஜ் ஆயிஸ்டர் சாஸ் வந்து இங்கே நம்ம மற்ற ரெஸ்டாரண்ட்ஸில் யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி. இது ஒன்லி உங்களுக்கு டாப் ரெஸ்டாரண்ட்ஸ் போனீங்கன்னா அங்கே ஒன்லி தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதோட அவைலபிலிட்டி இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. அதனால இது அவைலபிளாக இல்லைன்னு நம்மளால வந்து அவாய்டும் பண்ண முடியாது. பட் இது போட்டிங்கன்னா இந்த டிஷ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஒன்ஸ் இன் அ வைல் நீங்கள் இந்த மாதிரி டிஷ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டி, ரொம்ப கிளாஸாகவும் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஆயில் ஊற்றின பேன் எடுத்து மேலே வச்சு கொஞ்சம் இது ஹீட் ஆகட்டும். ரொம்ப சூடாகிடவும் கூடாது, ரொம்ப கம்மியாகவும் ஆகிடக்கூடாது. ஒரு மாதிரி இது ஃபயர் ஹீட் ஆகிற வரைக்கும் அதுக்குள்ள நம்ம மேரினேஷனை ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம எக் பிளான்ட் அண்ட் பொட்டேட்டோவை நம்ம தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்க்யூஸ் பண்ணி, ஓரளவு ரொம்ப ஜாஸ்தி வேணாம், கொஞ்சம் ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துட்டு இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆட் பண்ண வேண்டியது சால்ட் கொஞ்சம் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் சால்ட் போதும். பிகாஸ் மிச்சம் எல்லாமே நம்ம சாஸில் வந்துடும். அதே மாதிரி சோயா சாஸ், ஆயிஸ்டர் சாஸில் ஆல்ரெடி சால்ட் இருக்கும். அதனால் நீங்கள் டிஷ்ஷில் போடுற சால்ட்டு பார்த்து போடுங்க, ஜாஸ்தி போடுறாங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரேன் எப்படி பண்ணணுன்றது. இப்போ அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா பெப்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஒரு அரை ஸ்பூன் தான் நம்ம மைதா போட போகிறோம், ஏன்னா அந்த பைண்டிங் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. இதில் மேஜர் இது வர போகிறது கார்ன்ஃப்ளவர் தான். கார்ன்ஃப்ளவர் என்ன பண்ணுங்க, ஒரு ஹீப்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இதில் சின்ன ஒரு கோட்டிங் தான் வேணும், அவ்வளோதான். ரொம்ப ஜாஸ்தி போட்டு மேரினேட்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அப்புறம் இதில் ஆட் பண்ண போகிறது கொஞ்சோண்டு சோயா சாஸ், அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. இது நம்ம ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி சோக்கிங்களா. அதுக்குள்ளே ஆயில் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. இது ஸ்லோவாக வில் கோட் இட், ஈவனாக கோட்டாகி வரணும். தண்ணி எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி தண்ணியில் சோக்காக இருந்ததுனால இதில் என்ன இருக்கோ அது போனால் போதும். ஏன்னா இதை நம்ம ட்ரை பண்ணி எடுக்கிறோம். தட்ஸ் ஆல். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வந்து வெட்டாக இருக்க இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் ட்ரை பண்ணி பொரிச்சு எடுத்தோம்னா கரெக்டாக ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். மிக்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று கோட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். ஆனால் இந்த அளவு கோட்டிங் போதும் நம்ம பிரைஸ்ட் எக் பிளான்ட் பண்ணுறதுக்கு. நிறைய ஃப்ளவர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம இப்போ ஆயில் சூடானோன்னு அதில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு டாஸ் பண்ணி சாஸ் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ சும்மா ஒரு சின்ன ஒரு பீஸ் போட்டு பாருங்கள், நல்லா சூடாக இருக்கா என்னன்றது தெரிஞ்சிடும். எஸ், இது பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு. ஆயில் இந்த அளவு தான் சூடாக இருக்கணும். தீயை லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோஸ் வரைக்கும் கரெக்டாக செலக்ட் பண்ணி எடுத்து போடுங்க. பொட்டேட்டோஸ் வரைக்கும் தனியாக செலக்ட் பண்ணி எடுத்து போடுங்க. இதே குக்காய் வந்துட்டு அப்புறம் ஆனால் எக் பிளான்ட் குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் வேண்டாம். ரெண்டுமே ஒரே இதில் வந்து போட்டு போகிறீங்க.
நான் ஏன்னா உங்களுக்கு அந்த மேரினேஷன் தண்ணியே பண்ண வேண்டாமன்றதுக்காக ஒரே இதில் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எக் பிளான்ட் ரெடியாக இருக்கு. பொட்டேட்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக போட்டாச்சு. இப்போ நம்ம இதை லைட்டாக டாஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். ஸோ தட் இது கொஞ்சம் குக் ஆகி வரட்டும். போட்ட பொட்டேட்டோஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். இதுதான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கம்ப்ளீட்டாக. எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், சரிங்களா? எதுவுமே ஒட்டாமல் எந்த அளவு பப்ளிங் வரணும். இது என்ன பண்ணணும்னா இந்த பப்ளிங் கொஞ்சம் அடங்கிடும். அதுக்கப்புறம் we can take it out. அதுக்குள்ளே குக் ஆகிடும். என்னோட ஒய்ஃபோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாங்கள் என்ன பண்ணுறோம்னா மோஸ்ட்லி நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுவோம். ட்ராவல் பண்ணுற டைம் ஒய்ஃபோட ஊர் சைனானால வி ஆஃபன் கோ. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஷ் வந்து ரொம்ப காமன், எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அதாவது நீங்கள் சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட் போனீங்கனாலுமே வி கெட் இட். இதில் ஒரு பவுல் ஆஃப் ரைஸ் வாங்கிடுவோம், இல்லை 2 பவுல் ஆஃப் ரைஸ் வாங்கிட்டு இந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்து தே கிவ். இது கண்டிப்பாக 3 பேர் சாப்பிடலாம். பட் ஆனால் நீங்கள் அவ்வளோ வெஜிடபிள்ஸ் இருக்கும். லைக் அங்கே எக் பிளான்ட்ன்றது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் உங்களுக்கு. இன்க்ரீடியன்ட்ல எக் பிளான்ட் இருந்தால் மிச்சம் எல்லாமே. இந்த எக் பிளான்ட் தோஃபுன்னு இன்னொரு டிஷ் இருக்கு. ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் வச்சிருக்காங்க எக் பிளான்ட் பேஸ் பண்ணி. அந்த டிஷ்ஷஸ் நம்ம ஒன்றுனா வேற சீரீஸ்ல பார்த்துட்டே இருக்கலாம். ஐ திங்க் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துருவோம் நம்ம. உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே குக் ஆகி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். ரைட், எடுத்து வச்சு ட்ரான்ஸ்ஃபர். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிங் ஆகிடுச்சுன்னா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த வந்து ப்ரௌனிங் வரதுனால உங்களுக்கு ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது. டேஸ்ட்லாம் ரொம்ப கிளாஸாக இருக்குங்க. இது முடிச்சு இதுக்கப்புறம் நம்ம போட போகிற இன்க்ரீடியன்ட் எக் பிளான்ட்ஸ். இது போட்டு எனக்கு தெரிஞ்சு 1 நிமிஷம் மேக்ஸிமம் அதுக்குள்ளே ஆகிடும். இதுவுமே வந்து ஒட்டாமல் தான் வரும். மேக்ஸிமம் வந்து எக் பிளான்ட் வந்து ஒரே மாதிரி இருக்க எக் பிளான்ட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கும், டிஷ் பார்க்க நல்லா இருக்கும். அதர்வைஸ் நம்ம வீட்டில் தான் சாப்பிட்றோம், முன்னே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம எக் பிளான்ட் எப்படி குக் ஆகிருக்கு பாருங்க. அந்த கலர் மாறக்கூடாது. இதுதான் டிஷ்ஷு. இது நம்ம மேரினேட் பண்ணோம்ல, மேரினேட் பண்ணதோட மேஜிக் இது. அந்த தண்ணியில் நம்ம சோக் பண்ணி வச்சிருந்தோம் பாருங்க. தண்ணியில் சோக் பண்ணி அந்த கலர் மாறாமல் எவ்வளோ பிரைட்டாக எடுத்து கொடுக்குது பாருங்க. தண்ணியில் நம்ம என்னென்ன போட்டோம்? சுகர், சால்ட்டு, தண்ணி இதில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் வந்து சோக்கிங் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் எடுத்தாச்சு. இப்போ பாருங்க, கலர் மாறாமல் இந்த மாதிரி வரணும் டிஷ். இது உங்களுக்கு போட்டிங்கன்னா டிஷ் அது எந்த அளவு கலர்ஃபுல்லாக இருக்க போதுன்னு பார்த்துட்டே இருங்க. இப்போ நம்ம சின்ன ஒரு ஸ்லரி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அந்த ஸ்லரிக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம சோயா சாஸு, ஆயிஸ்டர் சாஸ், நம்ம இந்த சொன்ன மாதிரி இந்த 1 ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸும் போட்டுடலாம். இதுலேயே வந்து சால்ட் அண்ட் சுகர். சால்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் இதில் போட்டுருங்க, வேறு எதுலேயும் போடாதுங்க. சால்ட் போட்டுட்டு சுகர் வந்து இது ஸ்வீட் அண்ட் சவர் டிஷ்ஷு தான். அதனால் சைனீஸ் டிஷ் எல்லாமே ஸ்வீட் அண்ட் சவர் டெஃபினட்டாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சுகர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு டைல்யூட் பண்ணி எடுத்துக்கலாம். டைல்யூட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சால்ட்டை செக் பண்ணிக்கோங்க. இது போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதுலேயே சால்ட் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டிஷ்ஷுக்கு தனியாக சால்ட்டும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே ஒரு பேன் வச்சு இதில் ஆயில் ஊற்றி நான் வச்சுருக்கேன். ஆயில் கொஞ்சம் ஊற்றினா போதும், ஜாஸ்தி வேண்டாம். இது கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சிட்டு அப்புறம் இது ஹை ஃபயரில் தான் குக் பண்ணணும். லோ ஃபயரில் குக்கே பண்ணாதீங்க. ஹை ஃபயரில் குக் பண்ணிங்கன்னா இதோட இந்த பர்னிங் டேஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் குக் பண்ணி காட்டுறேன். இது ஹீட் ஆனோடனே ஃபஸ்ட்டு ஐட்டம் போட வேண்டியது கார்லிக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனியனோட இந்த வெங்காயத்தாளுன்றாங்க இல்லையா, அந்த இது இந்த வெங்காயம் கார்னிஷிங். இதில் பெப்பர் வந்து லாஸ்ட்டாக தான் கொஞ்சோண்டு அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் எக்ஸ்ட்ரா நமக்கு பஞ்ச் கொடுக்கறதுக்காக இவ்வளோ நம்ம போட போகிற இன்க்ரீடியன்ட். இதில் தேவையான ஐட்டமே பார்த்தீங்கன்னா கார்லிக் தான். இதில் போட்டோன்னே ஒரு ஸ்பூன் வந்து
தாராளமாக கார்லிக் போட்டுருங்க. சுட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாமே போட்டுருங்க. அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரே டோட்டலாக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ முடிச்சோடனே ஆனியன்ஸ் இருக்கு இல்லையா, ஆனியன்ஸும் கம்ப்ளீட்டாக போட்டுருங்க. ஆனியன் போடணுன்னு அவசியம் இல்லை, இது நம்ம கொஞ்சம் டினைஸ் பண்ணி கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக போட்டிருங்க. இது ஒரு 2% சாட்டேனா போதும், அவ்வளோதான். இந்த அளவு குக் ஆகிடுச்சுன்னா ஓகே தான். இதுக்கப்புறம் நம்ம இங்கே மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம எல்லாமே இதில் போட்டுடலாம். தீ லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு 1 by 1 எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணுறேங்க. இது கொஞ்சம் இந்த ஆயில் கூட ஃப்ரை ஆகி வரட்டும். வந்தோடனே உங்களுக்கு இந்த டிஷ்ஷோட இது கொஞ்சம் சாட்டை ஆகிட்ட உடனே இப்போ ஃபுல் ஃபயர் வச்சுருங்க. ஃபுல் ஃபயர் வச்சுட்டு அதனால் ஹீட் ஆனோடனே நம்ம இந்த ஸ்லரி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்லரியை இந்த தண்ணியை குக் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம இது கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு ரெடி பண்ணிக்கலாம். அது தண்ணி விட்டுட்டு இந்த ஸ்லரி குக் ஆகிட்டே இருக்கட்டும். இருக்கட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கோட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா டன். இதை ஃபுல் ஃபயர்லேயே வச்சுக்கோங்க, ஃபயரை கம்மி பண்ணிக்க வேண்டாம். இந்த டிஷ்ஷோடு சேர்த்து குக் ஆகி வந்துடும் அது கம்ப்ளீட்டாக. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு டச்சுக்கு கொஞ்சோண்டு பெப்பர் நம்ம போட்டுட்டு கொரியாண்டர் வந்து ஸோ இந்த ஃப்ளேவர் அரோமா வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக போட்டுட்டு அவ்வளோதான், டிஷ் க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுதான் உங்களுக்கு எக் பிளான்டோட டிஷ். இஸ் கால்டு பிரைஸ்ட் எக் பிளான்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஸ் எல்லாமே கோட் ஆகி இருக்கும். இதை நம்ம டிஷ் பிளேட்டிங் பண்ணிடலாம் வாங்க. சூப்பரான பிரைஸ்ட் எக் பிளான்ட் வந்து ரெடி